கோவை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவிக்கு கவுன்சிலிங் வழங்கப்பட்டு வருகிறது. குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என மகளிர் ஆணைய தலைவர் குமாரி கூறினார். கிட்னி திருட்டு விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை உரிமத்தை ரத்து செய்த உத்தரவை ஹைகோர்ட் ரத்து செய்துள்ளதாக செய்திகள் வருகிறது. தன் கட்சிக்காரரின் மருத்துவமனையை தப்பிக்க வைக்க மக்களின் நலனை புறந்தள்ளி சூழ்ச்சியில் ஈடுபடும் திமுக அரசை கண்டிக்கிறேன். இவ்விவகாரத்துக்கு முதல்வர் தான் முழு பொறுப்பேற்க வேண்டுமென எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். மதுபானமும் போதைப் பொருட்களும் புதிய குற்றவாளிகளை உருவாக்கிக் கொண்டே இருக்கின்றன. இதை பற்றி துளியும் அக்கறையில்லாத திமுக அரசால் சட்டம் ஒழுங்கை கட்டுப்பாட்டில் வைக்க முடியவில்லை என மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறினார். கோவை மாணவி வன்கொடுமை சம்பவத்தில் 1 மாதத்துக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை விரைந்து பெற்றுத்தர காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறியுள்ளார். கிட்னி முறைகேடு விவகாரத்தில் தன் கட்சிக்காரரின் மருத்துவமனையை தப்பிக்க வைக்க சூழ்ச்சியில் ஈடுபட்டுள்ள ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறேன் என பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுக அரசின் திறனற்ற நிர்வாகத்தால் சட்டம் ஒழுங்கை சீர்கேடு செய்து குற்றங்களை பெருகவிட்டு பின் குற்றவாளிகளை சுட்டு பிடித்தால் யாருக்கு என்ன பயன்? இழந்த மாணவியின் வாழ்வை மீட்டுக் கொண்டு வர முடியுமா? பதில் கூறுங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடக்கிறது. விஜயை வரவேற்று கட்சி நிர்வாகிகள் சாலையோரம் பிளக்ஸ் பேனர்கள் வைத்துள்ளனர். நாட்டில் 10% என்ற அளவில் இருக்கும் உயர் ஜாதியினரால் ராணுவம் கட்டுப்படுத்தப்படுகிறது என ராகுல் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ராமதாசிடம் இருந்து என்னை பிரித்தது அவரை சூழ்ந்துள்ள தீய சக்திகளும் திமுகவின் கைக்கூலிகளும் தான். அவர்கள் இருக்கும் வரை நான் ராமதாசுடன் சேர முடியாது என அன்புமணி கூறினார். தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதது மிகப்பெரிய துரோகம். கணக்கெடுப்பு நடத்தாத திமுக அரசு பதவி விலக வேண்டும் என அன்புமணி தெரிவித்தார். கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட எம்எல்ஏ சேலம் அருள் தொடர்ந்து வன்முறை செயல்களில் ஈடுபட்டு வருகிறார். அவரை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க வேண்டும் என அன்புமணி ஆதரவாளர் பாலு வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்படையால் கடந்த அக்டோபர் 16ஆம் தேதி கைதான தஞ்சை மீனவர்கள் 3 பேரையும் படகுடன் திருப்பி அனுப்ப இலங்கை கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பீகாரில் நவம்பர் 6ஆம் தேதி 18 மாவட்டங்களில் உள்ள 121 தொகுதிகளில் சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடக்கும் நிலையில் முதல் கட்ட பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது. என்டிஏ கூட்டணி மற்றும் மகா கூட்டணி தலைவர்கள் இன்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். சத்தீஸ்கரின் பிலாஸ்பூரில் சரக்கு ரயில் மீது பயணிகள் ரயில் மோதிய விபத்தில் 6 பேர் பலியாயினர். காயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். சத்தீஸ்கர் ரயில் விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 10 லட்சமும் படுகாயமடைந்தவர்களுக்கு ரூபாய் 5 லட்சமும் வழங்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நவம்பர் 16ஆம் தேதி நடை திறக்கப்படும் என தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் பெருங்களத்தூரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அமெரிக்க முன்னாள் துணை அதிபர் டிக் செனி காலமானார். அவருக்கு வயது 84. நிமோனியா மற்றும் இதயம் தொடர்பான பிரச்சினையால் காலமானதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் வீசிய கடும் சூறாவளியில் சிக்கி 26 பேர் இறந்துள்ளனர். பலர் வீடுகள், கட்டடங்களில் ஏறி தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்டனர். கரூர் சம்பவம் தொடர்பாக 7 சப் இன்ஸ்பெக்டர்கள் உள்பட 12 போலீசாரிடம் சிபிஐ அதிகாரிகள் 4 மணி நேரம் விசாரணை நடத்தினர். ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் தொடரில் தமிழகம் விதர்பா அணிகள் மோதிய லீக் ஆட்டம் டிராவில் முடிந்தது. அமெரிக்க அரசின் நிர்வாகம் 35வது நாளாக முடங்கியதால் ஊழியர்கள் பலர் கட்டாய விடுப்பில் சென்றனர். ஆட்கள் பற்றாக்குறையால் முக்கிய துறைகளின் சேவை ஸ்தம்பித்தது. மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த ஓ பன்னீர்செல்வம் எல்லாம் நன்மைக்கே என கூறினார். ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் அரசு ஒப்பந்ததாரரிடம் ரூபாய் 1.20 லட்சம் லஞ்சம் வாங்கிய அரசு ஊழியர்கள் 3 பேரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். மதுரை கூடல் அழகர் பெருமாள் கோயிலில் ஐப்பசி மாத ஊஞ்சல் உற்சவம் கோலாகலமாக நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். காஞ்சி குமரக்கோட்டம் முருகன் கோயிலில் வெள்ளித்தேரில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் பவனி வந்தார். அரோகரா கோஷம் எழுப்பி பக்தர்கள் வழிபட்டனர். பிரதமர் மோடியை சிரோ மலபார் திருச்சபையின் பேராயர் ரஃபேல் தட்டில் பேராயர் சூரியகோஸ் பரணி குலரங்கா ஆகியோர் சந்தித்து பேசினர்.
பெண்கள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் கஜகஸ்தானின் எலினா ரிபாக்கினிடம் விம்பிள்டன் சாம்பியன் இகா ஸ்வியாடெக் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். எஸ்ஐஆர் பணியின் போது ஒரு உண்மையான வாக்காளர் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டாலும் பாஜக அரசு அடியோடு ஆட்டம் காணும் என மேற்கு வங்க முதல்வர் மம்தா கூறினார். கோவை மாணவி வன்கொடுமை சம்பவத்தில் ஒரு மாதத்துக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை விரைந்து பெற்றுத்தர காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறியுள்ளார். கிட்னி முறைகேடு விவகாரத்தில் தன் கட்சிக்காரரின் மருத்துவமனையை தப்பிக்க வைக்க சூழ்ச்சியில் ஈடுபட்டுள்ள ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறேன் என பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுக அரசின் திறனற்ற நிர்வாகத்தால் சட்டம் ஒழுங்கை சீர்கேடு செய்து குற்றங்களை பெருகவிட்டு பின் குற்றவாளிகளை சுட்டு பிடித்தால் யாருக்கு என்ன பயன்? இழந்த மாணவியின் வாழ்வை மீட்டுக் கொண்டு வர முடியுமா? பதில் கூறுங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் நடந்த கொடூரத்தை தடுக்க தமிழக அரசு தவறியது ஏன் என்பதுதான் பொதுமக்களின் கேள்வி. இதற்கு முதல்வர் ஸ்டாலின் பதில் கூறித்தான் ஆக வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை குறித்து திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய நதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், இந்த சமூகம் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நரகமாகி வருகிறது என்றார். எங்கு பார்த்தாலும் போதை மற்றும் 24 மணி நேரமும் மது விற்பனை நடப்பதாக கூறினார். ஆலங்குளம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். தன்னுடைய குடும்பத்திற்காக அதிமுக கட்சியையே அடகு வைத்துள்ள கட்சியுடன் இல்லாமல் கொள்கைக்காக உள்ள கட்சியுடன் இன்று நான் இணைந்துள்ளேன் என தெரிவித்த மனோஜ் பாண்டியன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாகவும் அறிவித்தார். நெல்லை ஆலங்குளம் தொகுதி எம்எல்ஏ பதவியை மனோஜ் பாண்டியன் ராஜினாமா செய்தார். தலைமை செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவுவிடம் தனது ராஜினாமா கடிதத்தை அளித்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பாமக எம்எல்ஏ அருள் ஆதரவாளர்களுக்கும் அன்புமணி ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இது தொடர்பாக தன்னை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க எஸ்பி அலுவலகத்தில் எம்எல்ஏ அருள் புகார் அளித்துள்ளார். திமுக துணை பொதுச் செயலாளராக மீண்டும் முன்னாள் அமைச்சர் பொன்முடியை நியமித்து முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அண்மை காலமாக ஓரங்கட்டப்பட்டு வந்த பொன்முடிக்கு மீண்டும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர் சாமிநாதனும் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை அமைச்சர் மகேஷ் வெளியிட்டார். மார்ச் 11ஆம் தேதி தொடங்கும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஏப்ரல் 6ஆம் தேதி வரை நடைபெறும். மார்ச் 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெறவுள்ளது. பொதுத் தேர்வுக்கான தேதி அறிவித்ததால் மாணவர்கள் பதற்றமடைய தேவையில்லை. உற்சாகத்துடன் தேர்வுக்கு தயாராகுங்கள். மாணவர்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று கால்குலேட்டர் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மகேஷ் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் எம்பி சசி தரூர் வாரிசு அரசியலை விமர்சித்து கட்டுரை எழுதியுள்ளார். காங்கிரஸ் தலைமை கோபம் அடைந்துள்ள நிலையில் சசி தரூர் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என பாஜக அறிவுறுத்தியுள்ளது. பீகாரில் ஆட்சி அமைத்தால் பெண்களுக்கு தலா 30,000 ரூபாய் உதவித்தொகை ஜனவரி 14ஆம் தேதி வரவு வைக்கப்படும் என காங்கிரஸ் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் தேஜஸ்வி தேர்தல் வாக்குறுதி கொடுத்துள்ளார். வங்கக்கடலில் மியான்மர் கடலோர பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் மியான்மர் வங்கதேச கடற்கரையை ஒட்டி நகரக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பெரு நாட்டின் முன்னாள் பிரதமர் பெட்சி சாவேஸ் மீது ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் அவருக்கு மெக்சிகோ அடைக்கலம் அளித்ததால் மெக்சிகோவுடனான தூதரக உறவை துண்டிப்பதாக பெரு அறிவித்துள்ளது. இஸ்ரேல் உடனான இந்திய உறவு வலுவானது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இரு நாடுகளும் பயங்கரவாத சவால்களை சந்தித்து வருகின்றன என்றார். எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாத ஒரு கொடூரம் கல்லூரி மாணவிக்கு நடந்துள்ளது. கொங்கு மண்டலத்தில் நடந்த இந்த சம்பவம் தாங்க முடியாத வேதனையை தருகிறது என துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் கூறினார். இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை திமுக அரசு வழங்க வேண்டுமென பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பாமக எம்எல்ஏ அருள் கார் மீதான தாக்குதல் ஜனநாயகத்திற்கு எதிரானது. அன்புமணி மோதல் போக்கை உருவாக்குகிறார் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை நாட்டையே உலுக்கியுள்ள சமயத்தில் பெண்களை மிகவும் கொச்சையாக ஆபாசமாக பேசிய பொன்முடிக்கு மீண்டும் துணை பொதுச் செயலாளர் பதவியை அவார்டாக வழங்கி அழகு பார்த்துள்ளது அறிவாலயம் என அதிமுக விமர்சித்துள்ளது.
அன்புமணி ஆதரவாளர்கள் என் மீது கொலை செய்யும் நோக்கில் தாக்குதல் நடத்தினர். அன்புமணி பற்றி எனக்கு பல உண்மைகள் தெரியும். என்னை சீண்டிக் கொண்டே இருந்தால் அந்த உண்மைகள் வெளியிடுவேன் என பாமக எம்எல்ஏ அருள் கூறியுள்ளார். நான் திமுகவில் இணையப் போகிறேன் என்பதை ஓபிஎஸ்க்கு போனில் தெரிவித்த பிறகே திமுகவில் இணைந்தேன் என பதவியை ராஜினாமா செய்த பிறகு மனோஜ் பாண்டியன் கூறினார். கோவை ஏர்போர்ட் அருகே கல்லூரி மாணவியை 3 பேர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தவைக்காவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிபிஎஸ்இ அட்டவணையில் ஹிந்திக்கு 4 நாள் இடைவெளி, தமிழுக்கு 1 நாள் இடைவெளி தரப்பட்டுள்ளது. பொது தேர்வுகளில் கூட மொழி வேறுபாடு காட்டப்படுவது கண்டிக்கத்தக்கது என்றார் அன்புமணி. 10ஆம் வகுப்பு தேர்வு அட்டவணையை திருத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய தமிழக வெற்றிக் கழகத்தினர் தலைவர் விஜய் தமிழக முதல்வரானால் பெண்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என உறுதியளித்தனர். போக்சோ உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான ஆசிரியர்கள், பணியாளர்கள் மீது விரைவாக உரிய விசாரணையை செய்து உண்மை தன்மையை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கல்வி அலுவலர்களுக்கு அமைச்சர் மகேஷ் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் குறித்த சந்தேகங்களுக்கு பொதுமக்கள் தொடர்பு கொள்ள 044256195547 மற்றும் 1950 என்ற உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி மறந்து பஞ்சம் பிழைக்க மனோஜ் பாண்டியன் திமுகவிற்கு போயிருக்கிறார் என முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கூறியுள்ளார். கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து கோவை கலெக்டர் அலுவலகம் முன் அதிமுக மகளிர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சாத் பண்டிகையை அவமதித்தவர்களை பீகார் மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி பீகார் தேர்தலில் துடைத்து எறியப்படும் என அமித்ஷா தெரிவித்தார். கோவையில் பாதிக்கப்பட்ட மாணவி மயக்க நிலையில் உள்ளபோது குற்றவாளிகளை எப்படி அடையாளம் கண்டு கைது செய்தீர்கள்? யாரையோ பிடித்து தப்பிக்க முயல்கின்றனர் என முன்னாள் அமைச்சர் வளர்மதி விமர்சித்துள்ளார். சிறப்பு வாக்காளர் திருத்த முகாமில் அரசு ஊழியர்கள் ஈடுபடுவதால் எந்த முறைகேடும் நடக்காது என அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தெரிவித்துள்ளார். கோவையில் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்திற்கே தலைகுனிவு என்றும் சட்டம் ஒழுங்கு என்றால் என்ன என்று கேட்கும் அளவுக்கு இருப்பதாக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கூறினார். இதுபோன்ற சம்பவங்களுக்கு முடிவுரை எழுத எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் மக்களாட்சி மலர செய்ய உறுதியேற்போம் என்றார். பீகார் அரசுக்கும் அதானி பவர் லிமிடெட் நிறுவனத்திற்கும் இடையிலான மின்சார ஒப்பந்தத்தில் பெரும் ஊழல் நடந்துள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் RK சிங் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கல்லூரி மாணவிகள், பணிக்கு செல்லும் பெண்கள், பஸ்ஸில் பயணிக்கும் பெண்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே வழங்கி அதிமுகவினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளியை போலீசார் சுட்டு பிடித்தோம் என்கிறார்கள். இதற்கு நாம் வெட்கி தலை குனிய வேண்டும் என சீமான் தெரிவித்தார். இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். கட்சியை கட்டமைக்க தாவேகாவில் மாவட்டம், வட்டம், ஒன்றியம், இளைஞர் அணி, மகளிர் அணி மற்றும் மாணவர் அணி உள்ளிட்ட பதவிகளில் 2827 பேரை அக்கட்சியின் தலைவர் விஜய் நியமித்துள்ளார். இயக்கத்துக்குள்ளேயே இருந்து கொண்டு தேவையில்லாதவற்றை பேசினால் இயக்கம் பெரும் பாதிப்பை சந்திக்கும். செங்கோட்டையன் கடமையிலிருந்து தவறிவிட்டார். EPS எடுத்தது சரியான நடவடிக்கை என முன்னாள் அமைச்சர் காமராஜ் சொன்னார். பீகாரின் சாலைகள் அமெரிக்காவுக்கு இணையாக மாறும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரின் பிலாஸ்பூரில் சரக்கு ரயில் மீது பயணிகள் ரயில் மோதிய விபத்தில் 6 பேர் பலியாயினர். காயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் கடந்த 1993 1500 ரூபாய் மணி ஆர்டர் பணத்தை கையாடல் செய்த வழக்கில் அப்போதைய உதவி போஸ்ட் மாஸ்டரான மகேந்திரகுமாருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்த நொய்டா கூடுதல் தலைமை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தியேட்டர்களில் நியாயமான வகையில் டிக்கெட் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தியுள்ளது. மல்டிபிளெக்ஸ்களில் டிக்கெட், உணவுப் பொருட்கள் மற்றும் பானங்களின் விலை குறித்து கோர்ட் கவலை தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் இருந்து மும்பைக்கு சென்ற ஆகாஷா ஏர் விமான நிறுவன விமானத்தின் அவசர வழிக்கான கதவை திறக்க முயற்சித்த பயணி சுஜித் சிங்கை கைது செய்தனர்.
பீகாரில் நவம்பர் 6ஆம் தேதி 18 மாவட்டங்களில் உள்ள 121 தொகுதிகளில் சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடக்கும் நிலையில் முதல்கட்ட பிரச்சாரம் இன்று மாலை 5 மணியுடன் முடிந்தது. இறுதி நாள் பிரச்சாரம் என்பதால் என்டிஏ கூட்டணி மற்றும் மகா கூட்டணி தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். டில்லியில் தீபாவளியிலிருந்து குறைந்த காற்றின் வேகம் மற்றும் வெப்பநிலை காரணமாக காற்றின் தரம் மிகவும் மோசமாகியுள்ளது. தொடர்ந்து மூடுபனி நிலவி வருகிறது. மகாராஷ்டிரா பெம்பர்கட் கிராமத்திற்குள் புகுந்த சிறுத்தை ஒன்று 13 வயது சிறுவனை தாக்கி கொன்றது. அந்த சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். மகளிர் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்ற இந்திய அணியை பிரதமர் மோடி அழைத்து வாழ்த்து தெரிவிக்க உள்ளார். டெல்லியில் உள்ள பிரதமர் இல்லத்தில் நாளை இந்த சந்திப்பு நடைபெறும். பீகார் சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை என பிரதமர் மோடி கூறியுள்ளார். அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆதாரங்களை மறைத்ததாக அண்ணாமலைக்கு எதிராக போடப்பட்ட மனுவை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்தது. சபரிமலை ஐயப்பன் கோவில் கருவறை கதவுகளிலிருந்து தங்கம் திருடப்பட்ட வழக்கில் பெங்களூரைச் சேர்ந்த உன்னிகிருஷ்ணன் போத்தியை சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் கைது செய்தனர். வங்கக்கடலில் மியான்மர் கடலோர பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தேனி ஈச்சமலை மகாலட்சுமி கோயிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு அதிகார நந்தி மற்றும் சிவனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடந்தன. தொடர்ந்து தீபாராதனைகள் காட்டப்பட்டன. திருச்சி உறையூர் வெக்காளியம்மனுக்கு சென்னையைச் சேர்ந்த உபயதாரர் ஒருவர் தனது வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக தங்கத்தொட்டில் வழங்கினார். தேனி மாவட்டம் கம்பம் பகவதியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சள் நீர் விளையாட்டு விமர்சையாக நடந்தது. மஞ்சள் நீரை ஒருவர் மீது ஒருவர் ஊற்றி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தர்மபுரம் ஆதீனம் 60 வயது பூர்த்தியை முன்னிட்டு இன்று காலை குருமகா சன்னிதானம் சொக்கநாதர் பூஜை முடித்த பின்னர் திருமணத்தின் வளாகத்தில் 60 பசுக்களுக்கு வஸ்திரம் மாலை அணிவித்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத கோபூஜை செய்தார். தொடர்ந்து தீப ஆராதனை நடைபெற்றது. நெல்லையப்பர் கோயிலில் ஐப்பசி திருக்கல்யாண விழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 12 நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாணம் வரும் 15ஆம் தேதி நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அத்திப்பலகானூரில் உள்ள மாரியம்மன் கோவில்களில் நடந்த சாட்டையடி நிகழ்ச்சியில் கோவில் பூசாரியிடம் சாட்டையால் 3 அடி வாங்கி பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர். தேனி ஆண்டிப்பட்டி சடையாண்டி கோயிலில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற வினோத திருவிழா நடந்தது. 105 கிடா வெட்டி விடிய விடிய அசைவ விருந்து போடப்பட்டது. தேனி மாவட்டம் டி அணைக்கரைப்பட்டி கிராமத்தில் ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற சடையாண்டி கோவில் திருவிழா நடந்தது. இதில் 105 கிடா வெட்டி விடிய விடிய அசைவ விருந்து பரிமாறப்பட்டது. சென்னையில் உள்ள இயக்குனர் மணிரத்னம் வீடு, நடிகை த்ரிஷா வீடு மற்றும் நடிகர் விஷால் வீட்டிற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு உள்ளது. த்ரிஷா, மணிரத்னம் வீடுகளில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை செய்தனர். ஜாய் கிறிஸ்டல்டாவின் புகாரை தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜ் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரி காவல் ஆணையர் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றத்தடுப்பு துணை ஆணையருக்கு மகளிர் ஆணையம் பரிந்துரை கடிதம் அனுப்பியுள்ளது. ஜாய் கிறிஸ்டல்டாவை திருமணம் செய்து கொண்டதும் அவருக்கு பிறந்த குழந்தையும் தன்னுடையதுதான் என மாதம்பட்டி ரங்கராஜ் ஒப்புக்கொண்டதாக மகளிர் ஆணையம் தெரிவித்துள்ளது. கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சை, அரியலூர், புதுக்கோட்டை, திருச்சியில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளது. வீரப்பன் தேடுதல் வேட்டையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான எஞ்சிய இழப்பீடு தொகை ரூபாய் 2.59 கோடியை உடனடியாக விடுவிக்க தமிழக அரசுக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இழப்பீடு தொகை வழங்கியதும் 4 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் போதிய பயணிகள் இல்லாததால் டெல்லி, மும்பை, கொல்கத்தா, அகமதாபாத், புனே, காசியாபாத் செல்லக்கூடிய 12 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை குறைந்துள்ளது. 1 கிலோ ரூபாய் 1000ற்கு விற்ற பிச்சி மல்லிகைப்பூ இன்று ரூபாய் 500 மற்றும் ரூபாய் 400க்கு விற்கப்படுகிறது. முகூர்த்த தினங்கள் இல்லாததால் பூக்கள் விலை குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். காரைக்காலிலிருந்து இருசக்கர வாகனத்தில் திருவாரூருக்கு சட்டவிரோதமாக வெளிமாநில மது பாட்டில்களை கடத்திய விக்னேஷ் மற்றும் ஆகாஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 400 மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கோவையில் மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட இடத்தில் ஆய்வு செய்த மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் மாநகரில் உள்ள காலி இடங்களை அதன் உரிமையாளர்கள் பராமரிக்க அறிவுறுத்தினர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் நடுப்பட்டியில் மூச்சு திணறலுக்காக மெடிக்கல் ஷாப்பில் ஊசி போட்டு சிகிச்சை பெற்ற பாபு என்பவர் திடீரென உயிரிழந்தார். மருத்துவம் பார்த்த மனோஜ் என்பவரை சிங்காரப்பேட்டை போலீசார் கைது செய்தனர். கோவை மாவட்டம் ஆனைமலை தாத்தூர் கிராமத்தில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதை வனத்துறையினர் உறுதி செய்தனர். தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபடுவதுடன் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க ஒலிபெருக்கி மூலம் எச்சரித்து வருகின்றனர். மாணவியை வன்கொடுமை செய்ததாக சுட்டு பிடிக்கப்பட்ட சதீஷ், குணா, கார்த்திக் ஆகிய 3 பேர் மீதும் ஏற்கனவே கொலை உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கோவை போலீஸ் கமிஷனர் சரவணசுந்தர் விளக்கம் அளித்துள்ளார். தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 90,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 11,250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 3 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 165 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னை நெற்குன்றத்தில் லோகேஸ்வரன், சஞ்சீவி ஆகியோர் தலைமுடிகளை வாங்கி பாலிஷ் செய்து விக்குகள் தயாரித்து ஏற்றுமதி செய்து வருகின்றனர். இவர்களுடைய வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். தேனி மாவட்டம் வைகை அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 2176 கன அடியாக உள்ளது. 71 அடி உயரம் கொண்ட அணையின் நீர்மட்டம் 68 அடியாகவும் நீர்த்திறப்பு 3499 கன அடியாக உள்ளது. நெல்லை மாவட்டம் சேரன்மாதேவி அருகே தாமிரபரணி ஆற்றிலிருந்து 3 ஐம்பொன் சிலைகளை அப்பகுதியினர் மீட்டனர். பழமை வாய்ந்த ஐம்பொன் சிலைகளை வேறு எங்கேனும் கோவிலிலிருந்து மர்ம நபர்கள் திருடி வந்தனரா என போலீசார் தீவிரமாக விசாரிக்கின்றனர். அரசு விரைவு பஸ்களில் பொங்கல் டிக்கெட் முன்பதிவு துவங்கியுள்ளது. சிறப்பு பஸ்கள் அறிவிப்பு ஜனவரி முதல் வாரத்தில் வெளியிடப்படும். தமிழகம், புதுச்சேரியில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வரும் 11 வரை லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. கோவை மாணவி கூட்டு பாலியல் வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள் 3 பேரை துடியலூர் அருகே போலீசார் சுட்டு பிடித்தனர். தமிழகத்தில் இன்று முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் துவங்குகிறது. டிசம்பர் 4ஆம் தேதி வரை வாக்காளர்களை கணக்கெடுக்கும் பணியை அரசியல் கட்சிகளின் பூத் ஏஜென்ட்டுகள் துணையுடன் அரசு ஊழியர்கள் மேற்கொள்ள உள்ளனர். ஒரு நாளைக்கு 40 முதல் 50 வீடுகளுக்கு ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் செல்லும் வகையில் வியூகம் வகுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் தலைமை தேர்தல் கமிஷனர் கோபாலசாமி சொன்னார். கர்நாடகாவின் கொல்லேக்கலில் உள்ள ஒரு தனியார் பேச்சு மற்றும் செவிப்புலன் பள்ளியில் ஆசிரியர் ஒருவர் பேச்சு, செவித்திறன் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு 13 ஆண்டுகளாக பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். கோவையில் கல்லூரி மாணவியை பாலியல் துன்புறுத்தல் செய்த 3 பேரை பிடிக்க முயன்ற காவலர் சந்திரசேகரனுக்கு அரிவாள் வெட்டு விழுந்தது. அவர் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். துபாயில் கைதான மகாதேவ் ஆன்லைன் சூதாட்ட செயலி நிறுவனங்களில் ஒருவரான ரவி உப்பால் என்பவர் தலைமறைவாகி உள்ளார். இதனையடுத்து அவரை நாடு கடத்தும் நடவடிக்கை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் கட்டாய ஆங்கில தேர்வில் தோல்வியடைந்த 7000த்திற்கும் மேற்பட்ட லாரி டிரைவர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் என அமெரிக்க போக்குவரத்து செயலாளர் சீன்டபி தெரிவித்தார். பூட்டானில் உலக அமைதிக்கான பிரார்த்தனை திருவிழாவை பிரதமர் ஷெரிங் டோப்கே துவக்கி வைத்தார். இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த புத்த துறவிகள் கலந்து கொண்டுள்ளனர். கனடாவில் படிக்க விண்ணப்பித்த 74% இந்திய மாணவர்களின் விசா விண்ணப்பங்களை கனடா அரசு நிராகரித்துள்ளது. அதேபோல் கல்வி அனுமதிக்கு விண்ணப்பிக்கும் இந்திய மாணவர்களின் எண்ணிக்கையும் பெரும் சரிவை கண்டுள்ளது. வடகொரியாவும் பாகிஸ்தானும் ரஷ்யாவும் சீனாவும் அணு ஆயுத சோதனைகளில் ஈடுபடுகின்றன என அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறினார். துபாயிலிருந்து மங்களூரு வரை இருந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரத்து செய்யப்பட்டது. ஏற்பாடு செய்யப்பட்ட மாற்று விமானமும் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். நேபாளத்தின் டொலகா மாவட்டத்தில் ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கி மலையேற்ற வீரர்கள் 7 பேர் இறந்தனர். மேலும் 4 பேர் பனிச்சரிவில் சிக்கி மாயமாகினர். அதேவேளை 4 வீரர்கள் காயங்களுடன் மீட்கப்பட்டனர். சீனா உள்ளிட்ட நாடுகள் பூமிக்கடியில் அணு ஆயுத சோதனைகளை நடத்தி வருவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்த குற்றச்சாட்டை சீனா மறுத்துள்ளது. நியூயார்க் மேயர் தேர்தலில் ஜோக்ரான் மம்தானி வெற்றி பெற்றால் நியூயார்க் நகரத்திற்கான நிதியை நிறுத்துவேன், நியூயார்க் நகரம் பொருளாதார சமூக பேரழிவை சந்திக்கும் என அதிபர் டிரம்ப் அச்சுறுத்தியுள்ளார். 50 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் உலகக்கோப்பை வென்ற கேப்டன்கள் பட்டியலில் கபில் தேவ், தோனியை தொடர்ந்து ஹர்மன்பிரீத் கவுர் இணைந்துள்ளார். அவரை கௌரவிக்கும் வகையில் பிசிசிஐ சிறப்பு போஸ்டரை வெளியிட்டுள்ளது. உலகக்கோப்பை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியில் விளையாடிய தீப்தி சர்மாவுக்கு காவல் துணை கண்காணிப்பாளர் பதவி வழங்கப்படுவதாக உத்தரப்பிரதேச டிஜிபி அறிவித்துள்ளார். மலையாள நடிகையான பார்வதி தமிழிலும் பூ, மரியான் உள்ளிட்ட படங்களில் நடித்தார். இவரின் சில கருத்துகள் சர்ச்சையாகின்றன. அதற்கு பதிலளித்துள்ள இவர், மனதில் பட்டதை பேசுகிறேன், சிலருக்கு என் கருத்துகள் அதிருப்தியாக இருக்கிறது,
மற்றவர்களிடம் என்னை நல்லவளாக காட்ட நிஜத்தை மறைத்து போலியான முகமூடியை அணிய நான் தயாராக இல்லை. உண்மையை மறைத்து பொய்யாக பேச மாட்டேன் என்றார். பிரவீன் இயக்கத்தில் விஷ்ணு விஷால் நடிப்பில் கடந்த வாரம் வெளியான படம் ஆரியன். இந்த படத்தின் நன்றி அறிவிப்பு விழாவில் விஷ்ணு பேசியது. ஆரியன் கிளைமாக்ஸ் குறித்து சில விமர்சனங்கள் வந்தன. ரசிகர்கள் உணர்வை நான் ஏற்பேன். அதன்படி இன்னொரு கிளைமாக்ஸை இன்று முதல் படத்தில் சேர்க்கிறோம். இதற்கு மக்கள் ஆதரவு கொடுப்பார்கள் என்று நம்புகிறேன் என்றார். புதிய கீதை, ராமன் தேடி சீதை உள்ளிட்ட படங்களை இயக்கிய ஜெகன் நீண்ட இடைவெளிக்கு பின் இயக்கும் படம் ரோஜா மல்லி கடகாம்பரம். இதில் அவரே கதையின் நாயகனாக நடிக்கிறார். அவருடன் விஜய் வர்மா, சங்கீதா கல்யாண் உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். 2025 இதுவரையில் வெளியான 222 படங்களில் லாபம் தந்த படங்கள் என்று பார்த்தால் டிராகன், டூரிஸ்ட் ஃபேமிலி, குட் பேட் அக்லி, கூலி உள்ளிட்ட 12 படங்கள் தான் இருக்கும். வெற்றி சதவீதம் என்று பார்த்தால் வெறும் 5% தான். இப்படி ஒரு சூழல் இதற்கு முந்தைய ஆண்டுகளில் இருந்ததில்லை. நடிகர் அஜித்தின் 64வது படத்தை இயக்க உள்ள ஆதிக் ரவிச்சந்திரன் அதற்கான அறிவிப்பை இம்மாதமே வெளியிட்டு படப்பிடிப்பை துவங்கவும் ஏப்ரலில் வெளியிடவும் திட்டமிட்டார். ஆனால் அஜித் 2 மாதம் டைம் கேட்டதால் ஜனவரியில் துவங்கி தீபாவளிக்கு வெளியிடுவதாக பிளானை மாற்றியுள்ளார் ஆதிக்.